மூடன குட்டால இருந்து படுவானா சமுத்திரத்தோட எல்லை வரைக்கும் இருக்கிற ராஜ்யத்தை ஒரு ராஜா ஆண்டாரு. அவருக்கு அன்பான மனைவியும் தான் வம்சன்னு சொல்லிக்க குழந்தைங்களும் இருந்தாங்க. ராஜா சந்தோஷத்தை அவங்களோட சந்தோஷமா நினைச்ச விசுவாசிகளும் நட்போட பழகிற மக்கள்னு எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. ஆனா அவருக்கு நிம்மதி மட்டும் இல்ல. பல கோயில்களுக்கு போனாரு, புனித நதிகள்ல நீராடினாரு, தெய்வங்களுக்கு துலாபாரம் செஞ்சதோட எல்லாருக்கும் அன்னதானமும் செஞ்சாரு. இருந்தும் ராஜாவுக்கு தூக்கமும் மன நிம்மதியும் கிடைக்கல. பல புனித ஸ்தலங்களுக்கு போய் பல குருக்களை சந்திச்சாரு. ஆனா எங்க போயும் ராஜாவோட மனசுக்கு நிம்மதி கிடைக்கல. இனிமே இந்த மண்ணுல தனக்கு எந்த நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராஜா நேரா காட்டுக்கு போனாரு. காட்டோட நடுப்பகுதிக்கு வந்தப்ப அவருக்கு தூரத்துல இருந்து சிலம்பு சத்தம் கேட்டுச்சு. அங்கேயே நின்னு ராஜா அதை கவனிச்சாரு. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு ராஜா பயப்படல. அம்மாவோட அன்பையும் மாமாவோட ஞானத்தையும் அவர் உணர்ந்தாரு. ராஜா அந்த சத்தத்தை பின்தொடர்ந்து போனாரு. அங்க ஒரு கல்லு முன்னாடி நின்னு தான் ஆயுதத்தை போட்டாரு. அவர் கண்ணில் இருந்து ஆனந்த கண்ணீர் சிந்த ஆரம்பிச்சது. கைகள் தானா வணங்குச்சு. ராஜா மனசுல சந்தோஷம், தன்னையே மறக்கிற அளவுக்கு சந்தோஷம். அம்மா கட்டி தழுவுன மாதிரி, மாமா தட்டி கொடுத்த மாதிரி. அப்போ உங்க ராஜாவா வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த தெய்வத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, கொடுக்கறேன். ஐயா ராசா, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, ஆனா எங்க தெய்வம் பஞ்சூர்லயே மட்டும் கேட்காதீங்க. தெய்வம் வேணுமா உனக்கு? பஞ்சூர்லி தெய்வம் வேணுமா? உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் வேணாம் பஞ்சூர்லி. நாம கூட வர, ஆனா நான் இந்த ஊரை சேர்ந்தவன். உனக்கு சுக சந்தோஷம் நிம்மதி கொடுத்தா என் மக்களுக்கு நீ என்ன கொடுப்ப? நீ என்ன கேட்டாலும் கொடுக்கற. என் குரல் எது வரைக்கும் கேட்டுச்சோ அது வரைக்கும் இருக்கிற நிலங்களை என் ஜனங்களுக்கு கொடுக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ, என் கூட என் தோழ உக்ர ரூபியோ இருப்பா. கொண்ட பாத்திரத்தை தந்தேனும் யானபடி அந்த அப்படியே ஆகட்டும். அரண்மனை அலங்கரிக்கப்பட்டு ஊர் முழுக்க தோரணங்கள் கட்டினாங்க. தான் மகன் பிறக்கும் போது ராஜா எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதை விட 100 மடங்கு அதிகமா தெய்வத்தை கூட்டிட்டு வரும்போது சந்தோஷப்பட்டாரு. அன்னையில இருந்து அந்த ராஜா குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷத்துக்கு குறைச்சலே இல்லை. ஊரோட தெய்வம் ராஜா கிட்ட போச்சு, ராஜாவோட இடம் ஊர்க்காரங்க கிட்ட போச்சு. அன்னையில இருந்து முதலாளியோட இடத்துல இருந்து அந்த பூஜையெல்லாம் ஆரம்பமாச்சு. वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम्
ಸಂಭೂತ ಭುವಿ ಸಂಜಾತ ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವ ನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ வாடா சுத்தி அள்ளி தந்துரு சூரா பால் எங்களுக்காக ஏந்தி போயல்ல ஏறு பாவா ஒன்னு பூச செஞ்சோம் காட்டு ஆனா வாடா நீ அடங்கா கேட்ட இதுடா கேட்ட முந்தது முந்திரி வந்துருடா எந்திர சந்திர தந்திர மந்திர வந்து தங்கஞ்சனு எந்திரிடா அத்தனை சொந்தமு ஒன்னத நம்புற உந்தினி எந்திரிடா ನಾಡು ಬೆಳಕಾಗುವಂತ ಹೊತ್ತು ಗೊತ್ತಿನಾರ ನನ್ನ ರಾಜಸ್ಥಾನದಲ್ಲಿ ನಿಂತು ಕೇಳುವಂತ ವಾಡಿಕೆ ಕೇಳುವಂತ ಪ್ರಶ್ನೆ ಏನಾದರೂ ಉಳಿದಿದೆಯಾ ಗೊತ್ತಿನಾರೆ பஞ்சுருளி இப்போதைக்கு நான் கேட்கறதுக்கு எந்த கேள்வியும் இல்லை. நான் கேட்கணும். இந்த இடம் நிலம் சொத்து இது எதுவுமே இந்த ஊருக்காரங்களுக்கு சொந்தம் இல்ல. பேசாதன்னு சொல்றல. இது உங்களோடது கூட இல்ல, என்னோடது. நீங்க தான் இதை எனக்கு திருப்பி கொடுக்கணும். ಬಹಳ ಒಳ್ಳೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಗೊತ್ತಿನಾರೆ. ನಿಮ್ಮ ಜಾಗ ನಾನು ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ, ಊರಿನವರ ಜಾಗವನ್ನು ನಾನು ನಿಮ್ಗೆ ಹಿಂದಿರಿಸಿ ಕೊಡ್ತೇನೆ. ಆದ್ರೆ ನಾನಿಲ್ಲಿವರೆಗೆ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ನೆಮ್ಮದಿಯನ್ನು ನೀವು ಹಿಂತಿರಿಸಿ ಕೊಡಬಹುದಾ ಗೊತ್ತಿನಾರೆ? இது பாருங்க, உங்களால திருப்பி வாங்கி கொடுக்க முடியாதா? பரவாயில்ல, இதை நான் எங்க போய் வாங்கணுமோ அங்கேயே போய் வாங்கிக்கிறேன். ಕೋರ್ಟಿಗೆ ಹೋಗ್ತಿ, ಆದ್ರೆ ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ ಮೆಟ್ಲಲ್ಲಿ ನಾನು ಮಾಡ್ತೇನೆ. ಜಾಗ ಊರಿನವ್ರದ್ದು, ಅದರ ತೀರ್ಮಾನ ಇವತ್ತಲ್ಲ, ಮುಂದೊಂದು ಕಾಲ ಬರ್ಬೇಕಾಗ್ತದೆ. நிலம் ஊருக்காரங்கள்தா. இப்போ பேசுறது தெய்வமா இல்ல வேஷம் போட்டவரா? ದೈವವಾ ನರ್ತಕನ ಇವತ್ತೇ ತೀರ್ಮಾನ ಆಗ್ಲಿ. ನರ್ತಕನಾದ್ರೆ ನಾನು ನಿಮಗೆ ಸಿಗುವಂತವನಾಗ್ಲಿ, ದೈವವಾದ್ರೆ
ராஜா இருந்தாராம், உன்ன மாதிரி. அவரு ஒரே ஒரு கல்லுக்காக தன்னோட ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பெரிய இடத்தை அந்த ஊருக்கே தானமா கொடுத்துட்டாராம். அன்னையில இருந்து அந்த வம்சத்தை சேர்ந்த எல்லாரும் அந்த கல்லை தலை மேல தூக்கி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணாங்க. ராஜாவோட சந்ததி மாறினதும் அந்த இடம் அவங்களுக்கு வேணும்னு நினைச்சாங்க. அமைதியா அவங்க கிட்ட கொடுத்ததை புடுங்கிறத விட்டுட்டு தெய்வத்துக்கிட்டே நேரா கேட்க போயிட்டாரு. அந்த தெய்வம் இருக்கு இல்ல இல்ல அந்த தெய்வ வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தவன் இடத்த பத்தி ஏதாவது பேசினா ரத்தம் கக்கி சாவன்னு சொல்லிட்டான். அப்போ இது வேஷமா இல்ல தெய்வமான்னு அங்க இருக்கிறவர் கேட்டார். அப்போ வேஷம் போட்டவன் அவமானத்துல ஓட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கேள்வி கேட்டவன் அங்கேயே ரத்த வாந்தி எடுத்து செத்தான். அவரோட மகன் தான் பிள்ளைக்காவது அந்த இடம் கிடைக்கணும்னு நினைச்சான். நம்ம பூமி நமக்கு வேணும்னு நினைக்கிறது தப்பா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், சரியா? ஏய் சிவா, எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்குமே, இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றதை செய்யுங்க. கல்ல கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கீங்களா, அதை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போயிடுங்க. வாய மூடுங்கடா பரதேசிங்களா. தானமா எங்க கிட்ட இருந்து நிலத்தை வாங்கின உங்களுக்கு இவ்வளவு திமிரு இருந்தா எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நீ எந்த தைரியத்துல இப்படி பேசிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு புரியல. அணைய போற விளக்கு பிரகாசமா தான் எரியுமா? உன் நிலைமை இப்ப அப்படிதான் இருக்கு. டேய் குமார், அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டே நிக்கிற. நெருப்புன்னு சொன்னால நெருப்பு என்ன செய்யும் காட்டுங்க, கொளுத்துங்கடா. ஏய், அங்கேயே அழுதுட்டு இருந்தா அப்படி, இங்க இவன் கதை முடிஞ்சது. சிவா காலி.
वराहरूपं दैववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तदर रक्षाकवचम् शिवसम्भूत भुवि संजात ನಂಬಿದವಗಿಂಬು ಕೊಡುವವನೀತ ಸಾವಿರ ದೈವದ ಮನ ಸಂಪ್ರೀತ ಬೇಡುತ್ತ ನಿಂದೆವು ಆರಾಧಿಸುತ್ತ